வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலவேளையில் ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட சந்திக்க, உயிர்த்தெழுந்த காலையிலே சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிமிஷத்திலும் இந்த நேரத்திலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த நன்மையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே உடைய வேதத்தை தியானிக்கும்படியாக உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தபடி பெரிதான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இடைபெட வேண்டுமா இந்த சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த குட்டி சாமுவேலை போல உண்மை நோக்கி காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும், அடியேனை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளும். நீர் மாத்திரம் வெளிப்படும், உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகரமையும் நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ இயேசு கிறிஸ்து செய்த மிக நீண்ட பிரசங்கமாகிய அந்த மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த மலை பிரசங்கத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்தோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரங்களில் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதில் குறிப்பாக அந்த பீட்டிடியூட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை நம்ம டீட்டெயிலாக வசனமாக பார்க்கல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை எல்லாம் அந்த சப்ஜெக்ட் வாரியாக, அதில் அந்த டாபிக் வாரியாக நம்ம தியானித்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் அதை அந்த பீட்டிடியூட்ஸையும் நம்ம தியானிக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் காரியம் மத்தேயுவின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கேளுங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். வேணாம், அது அங்கே வேற ஓடிட்டு இருக்கு, நீங்க வேணா உட்காரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கிற பாருங்க. 7வது வசனத்திலிருந்து, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள். அதை எடுத்துகிட்டு வந்துடு, லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்து முடியும் போது ஆஃப் பண்ணிடலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று இந்த பகுதி முடிகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய பிரசங்கங்களிலேயே மிக நீளமான நீண்ட பிரசங்கம் இது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஒரு ஆக முக்கியமான ஒரு காரியத்தை அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். இது எடுத்த உடனே எப்படி ஆரம்பிக்குது? கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த பகுதி அப்படி ஆரம்பித்து கடைசியில் எங்கே முடியுது? இது எங்கே முடியுது பாருங்க. 12வது அதிகாரத்தின் கடைசி பகுதி, இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம்
மகிமைப்படுவதாக. ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் இந்த உலகத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாய், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து அவர்கள் ஆசீர்வாதத்தின் மத்தியில் அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்தார். ஆனால் அந்த படைத்த நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. அவர் காரணம் என்ன? அவர்கள் பிசாசினுடைய வஞ்சகத்திற்கு தங்களை விற்று போட்டு அவர்கள் அந்த காரியத்தில் தோற்று போனபடியினால் ஆண்டவர் அவருடைய ஜனத்தை அப்படியே விட்டு விட முடியாது, இது எப்படியோ கெட்டு போட்டோம், வீணா போட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை he didn't throw them out. No, அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கும்படியாக ஆண்டவர் செயல்பட்டு அதற்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். ஆதியாகமத்தில் அதான் பார்க்கிறோம். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று முதல் மேசியானிக் ப்ராஃபசி அல்லது மேசியாமனுடைய வருகையை குறித்த முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அல்லது அதனுடைய ஒரு பகுதியாக காலம் நிறைவேறின போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை கொண்டு அவர் காரியங்களை செயல்படுத்துகிறார். அவர் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு மனந்திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி அவர் செயல்பட ஆரம்பித்தார். அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வரும்போது அவர் அந்த மலை பிரசங்கத்தில் அந்த ஒரு மலை மேலே ஏறி இருந்து அவர் பிரசங்கிக்கிறதை எழுதியிருக்கிறார்கள். அதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இது இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்க, முழு உலகத்தினுடைய சரித்திரத்தையும், முழு அந்த ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அவர்களை உண்டாக்கினார், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் மிக குறைவான வார்த்தைகளில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பது, அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவ்வளவு குறைவான வார்த்தைகளில் சொல்லி முடித்திருப்பதே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் அவரே அந்த சர்வ ஞானியாக இருக்கிறபடினால், அவரே ஞானத்தின் உறைவிடமாக இருக்கிறபடினால் அவரால் தான் இவ்வளவு விஷயத்தை ஒரு சின்ன ஒரு கேப்சியூலுக்குள்ளார, சின்ன ஒரு இடத்துக்குள்ளார அதை கட்டுப்படுத்த முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் செய்திருப்பதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இந்த வசனத்தை, இந்த பகுதியை பார்க்கும்போது அநேகர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வியாக்கியானப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இது பார்த்த உடனே என்ன தோணுது? இது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், அப்புறம் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அது மட்டும் இல்லை, சொல்லிட்டு அடுத்தாப்புல மனிதர்களுடைய இயல்புகளை குறித்து பேசுகிறார். அப்போ இதை பார்த்த உடனே இதை உடனே டக்குன்னு மக்கள் எப்படி முடிவு பண்ணுறாங்க? இந்த பகுதி ஜெபத்தை குறித்த ஒரு பகுதி என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அதில் ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய உண்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது இது வெறுமனே இது ஒரு ஜெபத்தை குறித்த ஒரு பகுதி என்று மட்டும் நாம் சுருக்க முடியாது. காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை அவர் எந்த இடத்துல அதை பயன்படுத்தி இருக்கிறார், எந்த இடத்துல அதை சொல்லியிருக்காரு. வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவது என்பது
அதில் வந்து கான்டெக்ஸ்ட் இஸ் கிங் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தை எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்பதை மனதில் கொள்ளாமல் அந்த வார்த்தையை வியாக்கியானப்படுத்தினால் அது வேற விலங்குமாக தான் போய் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். ஒரு மனிதன் அவனுக்கு ஆண்டவருடைய அவன் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தான், அல்லது கிறிஸ்தவன் என்று நினைத்து கொண்டான், அல்லது சொல்லி கொண்டான், ஏதோ ஒன்று. அவனுக்கு வந்து சடக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும், எப்படி என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியலை. உடனே அவன் என்ன பண்ணானா, வேதத்தை புரட்டி பார்த்துருக்கான். புரட்டி டக்குன்னு எடுத்து பார்த்தா அங்கே வசனம் என்ன சொல்லியிருக்கு, பளிச்சுன்னு யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு போட்டிருக்கு. ஐயோ, இது என்னடா அது ரொம்ப போச்சு, நம்ம வந்து அடுத்து என்ன செய்யலாம்னு கேட்டால் இப்படி ஒரு வசனம் வருதே அப்படின்னு சொல்லி பயந்து போய் சடக்குன்னு திருப்பி மூடிட்டான். மூடினவன் திருப்பி திறந்துருக்கான். திறந்து டக்குன்னு விரலை வச்சு பார்த்தா அங்கே ஒரு வசனம் சொல்லிச்சு, நீயும் அப்படியே செய்ய. ஐயோ தெய்வமே, இது என்ன பிரச்சனை, இது வந்து பயந்து போய் திருப்பி மூடி திருப்பி டக்குன்னு திறந்து பார்த்தா, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு வசனம் வந்துச்சான். ஸோ இப்படி வேத வாக்கியத்தை, வேதத்திலிருந்து நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும் அல்லது நடத்தணும் அப்படின்னா இப்படி ஒத்தையரட்டையாக போட்டு கிளிஜோசியமெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய கான்டெக்ஸ்ட், அது என்ன நோக்கத்தோடு சொல்லப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிற எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி, அது மட்டும் இல்லை அந்த வார்த்தை முதலாக எங்கு சொல்லப்பட்டது அதையும் எடுத்து வியாக்கியானப்படுத்தினால்தான் வேதத்தை சரியான விதத்தில் வியாக்கியானப்படுத்துவதாக அர்த்தம். ஸோ இப்படி இந்த வசனத்தை, இந்த பகுதியை தியானிக்கும் போது நான் கூட அப்படி தான் யோசித்தேன். இது என்ன வெறும் ப்ரேயர் பாயிண்ட் தான். இது வந்து ஆண்டவர், நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் பதில் தருவார், நம்ம கேட்டால் ஆண்டவர் தருவார், தேடுனா ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு தான் நானும் யோசித்தேன். ஆனால் அதனுடைய காரியத்தை அதை முடிக்கும் போது, அந்த பகுதியை முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஆண்டவர் அவருடைய ஜனங்களோடு பேசுகிறார், அவர் வார்த்தையை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம்னு நீங்கள் சொல்கிறது என்னது? அவர்களுடைய பழைய ஏற்பாட்டை அது குறிக்கிறது. பஞ்சாகம புஸ்தகங்கள், அப்புறம் புக் ஆஃப் த ப்ராஃபட்ஸ், அதுக்கப்புறம் சங்கீத புஸ்தகங்கள், இப்படி அதுக்கப்புறம் இஸ்ரவேலரின் வரலாறு, இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த யூதருடைய வேத புஸ்தகம் அல்லது பழைய ஏற்பாடு என்று நாம் சொல்லி வைத்திருக்கிற அந்த காரியம். அதில் இதை ஆண்டவர் எதுக்காக இதை சொல்கிறாரு, இந்த வார்த்தையை கொண்டு இதை முடிக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முந்தின வசனம் 11வது வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த வசனத்தை எப்படி தியானிக்கணும், எப்படி வியாக்கியானப்படுத்தணும் அப்படின்னா, இது 7வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை போன வாரத்தில் தியானித்தோம். அதில் என்ன பார்த்தோம், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து விட்டு அடுத்தவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்புக்கு போ. நம்ம வந்து யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, யாரையும் பொய்யாக தவறாக நியாயம் தீர்க்கக்கூடாது. அதுக்காக நாம் நியாயம் அதாவது ஜட்ஜ்மெண்ட் இல்லாமலே இருப்போமானா இல்லை, அப்படி கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்ந்து நாம் அதை எல்லாவற்றையும் நிதானிக்க பழக வேண்டும். அது மட்டும் இல்லை, அடுத்தவனுடைய கண்ணில் இருக்க துரும்பை எடுக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணில் உத்தரம் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ அந்த தன்மையோடு நம்ம செயல்பட வேண்டும் என்று நம்ம போன வாரத்தில் பார்த்தோம்.
இப்போ என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர்? நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அதன்படியே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை பார்க்கிறோம். இந்த காரியம், இந்த ஒரு பகுதி வேற எந்த மதத்திலும் அல்லது எந்த தத்துவங்களிலும், நோ ரிலிஜன் அண்ட் நோ philosophy has this concept in it except Christianity. வேற எந்த மதத்திலையும் இந்த காரியம் சொல்லப்படவில்லை. ஆனால் இதனுடைய எதிர்மறையான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னது? மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதே. மற்றவர்கள் உங்களுக்கு செய்வது போல நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் மற்ற மதங்களும் மற்ற எல்லா பிலாசபின்னு என்னது தமிழ்ல? எல்லா தத்துவங்களும் கிரேக்க தத்துவமாக இருக்கட்டும், சீன தத்துவங்களாகட்டும், இன்னும் எல்லா தத்துவங்களும், இன்னும் வேற என்ன, இண்டிக் ஃபிலாசபி ஆகட்டும், இது எல்லாமே நெகட்டிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? நீ அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்யாத. அடுத்தவனுக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பதன் மூலம் நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறாய். அப்படி இது கீதையிலையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். அப்படி புத்த லிட்ரேச்சர்லையும் இருக்கு, இன்னும் சீன தத்துவங்கள்லையும் இது காணப்படுது. ஏன் அங்கு நெகட்டிவ் கான்செப்ட் மட்டுமே சொல்லப்படுது அப்படின்னா, அவங்களுடைய எண்ணம் என்ன? அப்படி நெகட்டிவ் சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அவர்கள் அதில் கவனிக்க மறுப்பது, அது என்ன கவனிக்க மறுப்பதுன்னு சொல்கிறத விட அது அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் அவர்கள் கழுவப்படவில்லை. அதனால் அவர்களால் தன்னை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க முடியாது. இப்போ இந்த உலகத்தில் அநேகரும் மற்றவர்களை துன்பப்படுத்துவதில்லை அல்லது மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துறதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அதுக்கு முதல் முக்கியமான காரணம் பயம். அவர்கள் பயப்படுகிறார்கள். நான் இது செய்தேன்னா எனக்கு இது திரும்ப வந்துடும். அப்போது ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டும்போது என்ன சொல்லி ஓட்டுறோம்? கவனமாக ஓட்டுறோம். எதுக்காக கவனமாக ஓட்டுறோம்? நம்ம கவனமாக ஓட்டலைன்னா யாரையாவது இடிச்சிட்டா அல்லது எது மேலேயாவது இடிச்சிட்டா அவன் நம்ம மேலே கேஸை போடுவான் அல்லது பிரச்சனையாகும், அவன் நம்மகிட்ட தண்டம் கேட்பான். ஸோ இது நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்? நான் ஒழுங்காக வண்டி ஓட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அப்படிதான் மனிதர்கள் செயல்படுகிறார்கள், ஜீவிக்கிறார்களே ஒழிய அவர்களால் அதனுடைய பாசிட்டிவான சைடில் இருந்து எனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்யும்படி எனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை மற்றவர்களுக்கு செய்வதற்கு அவர்கள் மனிதர்களால் முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அந்த அன்பினால் அவர்கள் தொடப்படாதவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படி நமக்காக மரித்தார்? நமக்காக நம்ம ஏதோ போய் மன்னிப்பு கேட்டதுனாலேயா நமக்காக மரித்தார்? அல்லது நம்ம ஏதோ செய்ததுனாலேயா நமக்காக மரித்தார்? நாம் பாவிகள் என்றும் நாம் துரோகிகள் என்றும் நாம் மன்னிப்பதற்கே தகுதியற்றவர்கள் என்றும் ஆண்டவர் அறிந்திருந்த ஆண்டவர், அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய குமாரனை கொடுத்தார். குமாரனை கொடுத்து நம்மை நேசிப்பதை அவர் உறுதிப்படுத்தினார். அந்த அன்பினால் ஒரு மனிதன் நிரப்பப்படும் போது, அந்த அன்பினால் நிரப்பப்படும் போது அந்த மனிதனும் மற்றவர்களை ஆண்டவர் நேசித்தது போல நேசிக்கவும், ஆண்டவர் மன்னித்தது போல மன்னிக்கவும் அவர்களால் முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எத்தனையோ இடங்களில் இந்த தன்மையை கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை கண்டு இந்த உலகம் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அமெரிக்காவில் ஒரு அது பேர் என்ன, அவங்க ஆமிஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான கிறிஸ்தவர்கள்
அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து அந்த மக்கள் அவங்க வந்து அந்த எல்லா விதமான அந்த டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அது பிசாசினுடையது என்றெல்லாம் அவர்கள் நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள். ஒரு சமயத்தில் ஒருத்தன் உள்ளே புகுந்து துப்பாக்கியால் ஏகப்பட்ட பேரை சுட்டு கொண்டுட்டான். அநேக குழந்தைகள் பலியானார்கள், அநேக நபர்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள். அப்போ அந்த ஜனங்கள், அதில் பாதிக்கப்பட்டவர்கள், நஷ்டத்தை சந்தித்தவர்கள், அவங்க எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் பரிபூர்ணமாக மன்னிக்கிறோம், இயேசு எங்களுக்கு மன்னித்தார், ஆகவே நாங்களும் அவர்களை மன்னிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாக அவங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அதை கண்டபோது அமெரிக்காவே அதிர்ந்துருச்சு. இது எப்படி முடியும், இது எப்படி சாத்தியம், இப்படிப்பட்ட ஒரு அன்பு சாத்தியமா, இப்படியும் முடியுமா, மனிதர்களால் எதுவும் கூடுமா அப்படின்னலாம் அவங்க யோசித்தாங்க. அதுக்கு காரணம் என்ன, அவர்களால் அப்படி மன்னிக்க முடிந்தது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை ருசித்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவர் இதெல்லாம் எதுக்காக நான் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, ஆண்டவர் இதை எங்கே முடிக்கிறாரு, இது தீர்க்க தரிசனம் மற்றும் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாகும். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமாகும். நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததும் தீர்க்க தரிசனங்களை கொடுத்ததும் ஆண்டவர் அவருடைய ஜனங்கள் அவரை பின்பற்றி வாழ வேண்டும், அவரை மட்டும் நேசிக்க வேண்டும், அவரை மட்டும் சேவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது தான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். ஆனால் அவர்கள் அதை மீறி விட்டார்கள், அவர்களால் அதை கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளிவிட்டார்கள், ஆண்டவரை துக்கப்படுத்துகிறாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னை போல பிறனை நேசித்தால் நீ ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவனாக இருப்பாய். அவர் அந்த கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டன் ரூல் என்னது, 2 ரூல் தான். 10 கற்பனையாக இருந்து 10 கற்பனைகளாக பொறிக்கப்பட்ட ஆண்டவர் எழுதினது 10 கற்பனை, அடுத்தது கொடுத்தது 613 கட்டளைகள், நியமங்கள். அது எல்லாத்தையும் ஆண்டவர் 2 வரியில் மாற்றிட்டார். என்னது, உன்னை அன்றி வேறே தேவர்கள் வேண்டாம், என்னை அன்றி வேறே தேவர்கள் உனக்கு வேண்டாம், ஆண்டவரை தவிர வேறு யாரையும் கிடையாது. 1. 2வது, இந்த வசனம் லேவிய ராமத்திலையோ இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயத்தில் இந்த முழு நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவர் அடக்கிவிட்டார். இது எப்படி சாத்தியம், அது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லது ஆண்டவர் அந்த சட்ட திட்டங்களை கொடுத்தது எதுக்காக, அவருடைய ஜனங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது. அது அப்படி கீழ்ப்படியும் போது என்ன நடக்கிறது, ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார், ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த எல்லா நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றும் போது அது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்பது ஆண்டவரை கனப்படுத்துகிறதாகிறது. அவருடைய ஜனங்கள் அவரை நேசித்து அவரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்படி அதை செய்யும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி நம்முடைய பகுதியை நாம் செய்யும்போது ஆண்டவர் அவருடைய பகுதியை அவர் செய்கிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நாம் அவருக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நமக்கு ஆண்டவருக்கு நாளாக அந்த கீழ்ப்படிதலின் அளவு கூடிக்கொண்டே வருகிறது. அவரை பிரியப்படுத்துகிறது கூடிக்கொண்டே வருகிறது. அவருக்காக ஜீவிப்பது என்பது கூடிக்கொண்டே வருகிறது. அது எதனால் வருது, இது எல்லாமே இன்னொரு பகுதியில் பார்த்தா இது என்னது, இட் இஸ் என்டையர்லி பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப். ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தது எதற்காக,
அவர்களோடு ஆண்டவர் உலாவி கொண்டிருந்தார். அவர்களோடு அவர் பேசி கொண்டிருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக தேவன் இருந்த தேவன் அந்த உறவின் மத்தியில அந்த குடும்பத்தை அதில் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. அதை அவர்கள் செய்யலை. ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கும் அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் தருகிறார். அது மட்டும் இல்லை, இது ஒரு மிக முக்கியமான இப்படி நம்ம கீழ்ப்படியும் போது அங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். அங்கு அவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? நாம் அவருடைய பிள்ளைகளாக கீழ்ப்படியும் போது, நடக்கும்போது நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்றுகிறார். நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை அவர் செய்து முடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படி நன்மையானதை கொடுப்பதே எதற்காக கொடுக்கிறார்? அதை தான் அதையும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். கேளுங்கள், இது இந்த வசனம் கிரேக்க மொழியில எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், கேளுங்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். தேடுங்கள், தொடர்ந்து தேடிக்கொண்டே இருங்கள். தட்டுங்கள், தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள். ப்ரே அண்ட் கீப் ஆன் ப்ரேயிங், சீக் அண்ட் கீப் ஆன் சீக்கிங், நாக் அண்ட் கீப் ஆன் நாக்கிங். அப்போது அது ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுறதில்லை, ஒரு 2 நாள் கேட்டுட்டு விட்டுறதில்லை, அல்லது ஒரு நாள் கேட்டுட்டு 2 நாள் தேடிட்டு அப்படி விடுறதில்ல. ஒரு நாள் கேட்டு தேடி அதுக்கப்புறம் தட்டி அது திறக்கும் வரையிலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். இது ஜெபத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. உண்மையாகவே இது ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம்தான். ஆனால் அதனுடைய விஷயம் என்ன? நாம் எதற்காக கேட்க வேண்டும்? அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக கேட்க வேண்டும். மற்றவர்களை நம்ம ரொம்ப மிக கடூரமாக நியாயம் தீர்க்காதபடிக்கு, இன்னும் சொல்ல போனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காரியங்கள், ஜெபத்தை குறித்த காரியங்கள், அதுக்கு முன்னாடி கொடுத்தலை பற்றிய காரியங்கள், அதுக்கப்புறம் உபவாசத்தை குறித்து இயேசு சொன்னார். இன்னும் நாம் உலகத்துக்கு உப்பாக இருக்க வேண்டும், ஒளியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதெல்லாம் குறித்து நம்ம இப்போ கடந்த வாரங்களில் தியானித்தோம். இதெல்லாம் எதுக்கு? நம்ம எதுக்காக கேட்கணும்? ஆண்டவரே, நான் உப்பா இருக்கணும். ஆண்டவரே, நான் ஒளியா இருக்கணும். ஆண்டவரே, நான் சரியான விதத்தில் ஜெபிக்க வேண்டும், சரியான நோக்கத்தோடு ஜெபிக்க வேண்டும், நான் சரியான நோக்கத்தோடு கொடுக்க வேண்டும். நான் என்னை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி அந்த ஹிப்போக்ரிட்டிக்கலாக நான் செயல்படாதபடிக்கு நான் உம்முடைய பிள்ளையாக செயல்பட வேண்டும், நான் உம்முடைய பிள்ளையாக வாழ வேண்டும். அதற்காக என்ன செய்யணும்? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய ஜெபத்தின் நோக்கமே அவரை பிரியப்படுத்துகிறதும் அவருடைய வாக்கின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காகவும் மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லது இந்த பகுதியின் மூலமாக ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு போய் அந்த வார்த்தையை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். இதில் அது முதல்ல சொல்லிட்டு அடுத்தது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் என்ன பண்ணுறான்? கண்டடைகிறான். எவெல்லாம் தட்டுறானோ அவனுக்கு எல்லாம் திறக்கப்படும்.
கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லிட்டு இதையும் சேர்த்து சொல்றதுக்கான காரணம் என்ன? நம்முடைய வாழ்வு ஒரு காரியத்தை 2 தடவை ஒரே இடத்துல சொல்லப்படுகிறது என்றால் நாம் அதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஏதோ இந்த இந்த இதை வந்து நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, இந்த வசனம், இந்த குறிப்பிட்ட வசனம் 8, 9 வசனங்களை ஒரு பிளாங்க் செக்கு, எனக்கு என்ன வேணுமோ அது போய் கேட்கணும், ஆண்டவர் வந்து உடனே என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவாரு. அப்படி அல்ல. ஆண்டவர் இது எதற்காக கேட்க வேண்டும்? அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கும்படியாக நாம் கேட்க வேண்டும். நம்ம எதுக்காக வந்து தேடணும்? எதை தேடணும்? ஆண்டவருடைய வார்த்தையை தேடி நாம் அதில் தேடும்போது தான் கண்டடைய முடியும். எதை தட்டணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை நாடி, அவருடைய சமூகத்தை நாடி அவரை தேடுகிற அனுபவம் தான், அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் தான் தட்டுதல் என்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாம் செய்யும்போது நாம் செயல்படுவதே மற்ற ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக என்று நாம் செயல்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு அந்த நன்மைகளை அவர் தருகிறார். அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதனால தான் அங்கே சொல்லும்போது இன்னும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள், ஆண்டவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். நம்ம எவ்வளவு பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் இருந்தோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம இயல்பிலேயே நம்ம we don't deserve heaven or we don't deserve his presence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் அன்பு கூர்ந்து நமக்காக மரித்து நம்மை விடுதலையாக்கினது எதுக்காக? அவ்வளவு மோசமாக இருந்த நீயே உன் பிள்ளைக்கு நல்லது செய்ய அறிந்திருக்கும் போது, நான் நல்லது செய்ய மாட்டேனா? நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா? நான் உனக்கு தரமாட்டேனா? நீ தேடும்போது நீ அதை கண்டடைவாய் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய வார்த்தையின்படி அமைந்திருக்கிறதா? இந்த தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை, அந்த நிறைவேறுதலாகிய அந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அதை நான் பயிற்சிக்கிறேனா என்பதை நாம் கண்டிப்பாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய இன்னொரு அடிப்படையான விஷயம் என்ன? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. அப்போது ஆண்டவர் நமக்கு நன்மையானதை கொடுக்கிறார், அதை அவரே தருகிறார். அது மட்டும் இல்லை, அவரை தேடும்போது என்ன சொல்லுது ஆண்டவருடைய வசனம்? என்ன சொல்லுது? சங்கீதம் 34:10, அவரை தேடுகிறவர்களுக்கு அந்த வசனம் என்னது? அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. they shall lack no good thing அப்படின்னே வசனம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை தேடும்போது, அவரை எதற்காக தேடுகிறோம்? என்ன நோக்கத்துக்காக தேடுகிறோம்? ஏதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அல்ல. அதான் இதனுடைய அந்த 30,000 feet வியூ என்னன்னு பார்த்தா, அது திரும்ப 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 எங்கே தான் வரும்? ரிலேஷன்ஷிப். God is more concerned about our relationship than physical blessings. அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். நாம் அவரோடு இருப்பது, அவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோடு இருக்கும்போது, அவரே நம்ம கூட இருக்கும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு அது சரியான நேரத்தில் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நான் போன வாரமே இந்த சாட்சி சொல்லியிருக்கணும், ஆனால் நான் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னது? ஒரு நபர் என்னிடத்துல பணம் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் என்னை விட்டு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாங்கின காசை நான் ஒரு தடவை கூட அவர்கிட்ட கேட்கல.
ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க. நம்ம போய் கேட்டால் அது என்ன ஆகும், பிரச்சனை ஆகும், அது சண்டை வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு இவங்கக்கிட்ட போய் கேட்கணும், நம்ம மனுஷத்தையே கேட்க வேண்டாம், ஆண்டவர்கிட்ட கேட்போன்னு சொல்லி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எனக்கு 1,00,000 ரூபா வாங்கியிருந்தார். முதல்ல ஒரு 50,000 ரூபா கொடுத்தாரு. அப்புறம் பேலன்ஸ் ஒரு 40,000 ரூபாயை போன வாரத்தில் அவரை கூப்பிட்டு பிரதர் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, நானே வாரேன் உங்கள் வீட்டுக்கு வந்து தரேன்னாரு. நான் அவரை அப்படி தொந்தரவு பண்ண விரும்பலை. அதனால அவரை ஒரு காமன் பிளேஸ் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அங்கு போய் நான் அதை பெற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எந்த அளவுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய விஷயம் என்ன, ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார், ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆண்டவர் நம்மேல் கரிசனையாக இருக்கிறார். நம்ம மனுஷர்களாகிய பொல்லாதவர்களாகிய நம்மே மீனை கேட்டால் பாம்பை தருவாங்களா அப்படின்னு. பாம்பு ஒன்று கடிக்கிற பாம்பு இல்லை, அது குக்டு பாம்பு தான். ஆனாலும் அது என்னது, அது ஆண்டவர் மனிதர்களுக்கு விலக்கி வைத்த ஒரு காரியம். இட் இஸ் ஆல் அபவுட் ஒபேயிங் டு த வேர்ட் ஆஃப் காட். இது சாப்பிடாதது இல்லை, நம்ம கீழ்ப்படுகிறோமா கீழ்ப்படியலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரு காரியத்தை உறுதியாக அறிந்து கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது, யாராவது வாசிக்கும் பார்ப்போம். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால், அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமானவளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். எப்படி நம்ம வேண்டிக் கொள்கிறதை பெற்றுக்கொள்கிறோம்? அவருக்கு பிரியமானதை செய்கிறதன் மூலமாக. அவருக்கு அது எப்படி இன்னொரு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் போதும். நாம் அவர்களுடைய கற்பனைகளை கை கொள்ளணும். 2வது அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். இது எந்த வசனத்தை ஞாபகப்படுத்துது? 1வது சங்கீதத்தை தான் ஞாபகப்படுத்துது. 1வது சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமாக இருக்க முடியுமா பைபிளில்? இரவும் பகலும் தியானமாக இருந்தால் அப்போ வெறுமனா பைபிளை மட்டுமே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது. இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க முடியுமா அப்படின்னா முடியும். ஏன் முடியும்? சில சமயங்களில் சில காரியம் நம்மை வருத்தப்படுத்துகிற அல்லது நம்மை கவலைப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. அந்த கவலையோடவே நடந்து, கவலையோடவே காப்பி போட்டு, கவலையோடவே சமைச்சு, கவலையோடு சாப்பிட்டு, கவலையோட ஸ்கூலுக்கு போய், அதே கவலையோடு திரும்ப வீட்டுக்கு சாயங்காலம் அதே வேலையை திரும்ப செய்யக்கூடியது நம்மால் முடியுமானால், இரவும் பகலும் வேதத்தை வாசிப்பது நம்மால் கூடும். அவருடைய வார்த்தையை தியானிப்பது என்பது நம்மால் கூடும். அதுக்கு இரவும் பகலும் தியானமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முழு நேர ஊழியக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் முழு நேர ஊழியக்காரர்களும் அப்படி செய்வதும் இல்லை. ஆனால் அந்த தியானமாக இருக்கிற அந்த நிலவரத்திலேயே நான் ஏன் அப்படி அவங்க செய்கிறதும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால முழு நேர ஊழியக்காரர்கள் வேதத்தை மறந்து ஜீவிக்கிறாங்கன்னு யோசிச்சிடக்கூடாது. அநேக பாஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் இன்றைக்கி காலையில் பைபிள் வாசிக்கலை, நான் பைபிள் வாசி 2-3 நாள் ஆச்சு அப்படின்னு சாதாரணமாக ஷேர் பண்ணதை நான் கேட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வேதத்தை புறக்கணிச்சிட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அதன் ஒரு பகுதி, அதாவது அந்த வேதத்தை எடுத்து கிரமமாய் வாசிக்கிற அந்த அனுபவத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அதுக்காக அவங்க வேதத்தை மறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்போதும் தியானத்தில் வைத்திருக்கும் போது
இதுக்கும் ஆண்டவர் தான் கிருபை கொடுக்குறாரு. இது நம்முடைய திறமையினால் வர்றதில்லை. நம்முடைய திறமையினால் என்னத்தையும் சாதிச்சிட முடியுங்கிறதும் இல்லை. நாம் அடிப்படையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? பொல்லாதவர்களாக இருந்தோம். we don't deserve his presence, we don't deserve heaven, we don't deserve Jesus. அதுதான் நம்முடைய அடிப்படை நிலவரமாக இருந்தது. ஏனென்றால் நாம் பாவத்தில் பிறந்தவர்கள், மரித்திருந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற நம்மை ஆண்டவர் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக்கி இப்போ என்ன விரும்புகிறாரு? நீ என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய பிரமாணங்களையும் கைக்கொள். அந்த கட்டளையும் பிரமாணமும் என்னது? 2 தான். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, என்னை என்று உனக்கு தேவர்கள் வேண்டாம். 1. 2வது என்னது? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அவ்வளோதான். இந்த 2 விஷயத்துலையும் நம்முடைய முழு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுப்பதும் நம்மை ஆசீர்வதிப்பதும் எதற்காக என்றால், மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தான் ஆண்டவர் செய்கிறார ஒழிய எல்லாம் எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு அப்படி ஒழித்து வைத்து கொள்வதற்கு அல்ல. அதை உணர்ந்தவர்களாய் நம்ம என்ன செய்யலாம்? நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் எனக்கு இப்படி செய்து தாங்க, எனக்கு இது வேணும், இப்படி தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவருடைய கேலண்டர் படி, அவருடைய நேரத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மையை கட்டளையிடுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிறவன் எவனும் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது என்று ஆண்டவரே கர்த்தாவினுடைய வார்த்தையை தந்தீரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்தி வாழ்வதை என்னுடைய வாழ்வின் நோக்கமாக கொள்ள, உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதை எங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக கொள்ள, அதன் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது கொடுத்த வேகத்தில் அது திரும்ப வருகிறது. அது 1 மடங்கு 2 மடங்காக இல்லை, பல 100 மடங்குகளாய் திரும்ப வருகிறது. அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து அனுபவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை ஆசீர்வாதமாக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். எல்லா துதிக்க நம்ம நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். இந்த வீடியோ, ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.